السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் போன வாரம் நபிகளாரின் வீட்டில் ஒரு நாள் என்கின்ற தலைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், அன்றாட வாழ்க்கை முறைகள் சம்பந்தமாக சுருக்கமாக பார்த்தோம். இந்த வாரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை செலவினங்கள் திருமணம் முடித்த காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் எந்த வருமானத்தை வைத்து நடந்து சென்றது, நபிகளாருடைய வருமானங்கள் எப்படி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 திருமணங்களை முடித்தவர், ஒரே நேரத்தில் 9 மனைவிகளோடு அதாவது வாழ்ந்தவர்கள். அதே போன்று 7 பிள்ளைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தன. அது அல்லாமல் அவர் சமுதாயத்திற்கு ஒரு தலைவராகவும் ஒரு சமுதாயத்தை நடத்தி செல்பவராகவும் இருந்தார். அப்படி இருக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக மற்றவர்களிடத்திலே பொருளாதார உதவியை கேட்டு போவதை விட தலைவர் என்ற அடிப்படையில் அவரிடத்திலே நிறைய மக்கள் என்ன செய்திருப்பார்கள், கேட்டு வந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நபியவர்கள் எங்கிருந்து கொடுத்தார்கள், எப்படி கொடுத்தார்கள், எப்படி கடைசி வரைக்கும் நபியவர்களுடைய வருமானம் போனது, நபியவர்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே அவருடைய மரணத்திற்கு பின்னால் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்று சொன்னால், அவருடைய மரணத்திற்கு பின்னால் 9 மனைவிமார்களையும் வேறு யாரும் திருமணம் முடிக்காது, அதாவது நபியுடைய மரணத்திற்கு பின்னால் நபியுடைய மனைவிமார்களை வேறு யாரும் திருமணம் முடிப்பது கூடாது. உம்மஹாத்துல் முஃமினீன் என்றால் அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி செலவு முறை போனது, அவருடைய வாழ்க்கை எப்படி போனது என்பதெல்லாம் இன்றும் நிறைய பேருக்கு பதில் தெரியாத ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை நிறைய பேர் தெரிந்திருந்தாலும் இந்த பகுதி என்ன என்று தெரியாமல் இருப்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வறுமை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் நாம் தொகுத்து பார்ப்போம் என்று சொன்னால், வறுமை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் தொகுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அதாவது ஒருவருக்கு மாதம் 50,000 இன்று கிடைக்கிறது என்று வையுங்கள். மாதம் 50,000 சம்பாதிக்கிறார். அவருக்கு 9 மனைவிமார் செலவு போதுமா? 9 மனைவிமார் மாசம் 50,000 போதாது. மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான்னு வைங்களேன், 9 மனைவிமார்னு வைங்க பார்ப்போம். கூடாது, நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 9 மனைவிமார்னு வைங்க, மாசம் 1 லட்சம் தான் சம்பாதிக்கிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கும் 12,000 கொடுக்கலுமா? இந்த செலவுக்கு சரி வராது. அப்ப நபி அவர்கள் ஒரு பெரிய உழைப்பே உழைத்திருந்தாலும் கூட வறுமையில் தான் இருந்திருக்க வேண்டிய அளவில் அவருடைய குடும்பம் இருந்தது. பெரிய உழைப்பொண்டே செய்திருந்தாலும் மாதாந்த ஒரு 1.5 லட்சம் என்ற அளவுக்கு வருமானம் வைத்துக் கொண்டிருந்தாலும் அன்றைய காலத்துக்கு ஏற்ப இருந்தாலும் கூட வறுமையில தான் என்ன செய்ய வேண்டி வரும், இருக்க வேண்டி வரும். காரணம், தர்ம உணர்வு கூட உள்ளவர், ஒரு சமுதாயத்துடைய தலைவர், ஒரு நபி. அவர் பலவிதமான பொறுப்புகளை சுமந்திருந்தவர். இன்னும் பல விஷயங்களால் அவருடைய செலவினங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். அப்ப நபி அவர்களுடைய வருமானம் என்கின்ற கேள்விக்கு நாங்கள் சிம்பிளா பதில் சொல்லிட்டு போக இயலாது. ஒரு அந்நிய சகோதரர் நபியுடைய வருமானம் சம்பந்தமாக ஈமானை தாண்டி தான் அவன் கேள்வி கேட்பான். நாங்கள் ஈமானோட நின்றுவோம். அப்படி கேட்டால் கூட ஒரு நியாயமான ஒரு பதில் நாங்கள் சொல்ல வேண்டும். நபியர்கள் ஆடு மேய்த்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆடு மேய்த்த காலம் திருமணத்துக்கு முந்தைய காலம். அப்ப பிசினஸுக்கு போனாங்கன்னு சொல்ல முடியாது. நபியர்கள் பிசினஸ் பண்ணவில்லை, மதீனாவுக்கு போறவங்க நல்லா தெரியும். அப்ப எப்படி வாழ்ந்தார்கள் என்ற கேள்விக்கு அன்சார்களுடைய ஹதியாக்கள் கிடைக்கும் என்றும் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த நாளும் எப்பொழுதுமே அந்த இது இருக்காது. நபியர்கள் ஒரு யூதரிடத்தில் அதாவது கேடயத்தை அடைமானம் வைத்து விட்டு மரணித்தார்கள் என்ற செய்தியும் பார்க்கிறோம். அப்ப இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பதிலை தர வேண்டும். நபி அவர்களுடைய வருமானம் எப்படி இருந்தது, எப்படி நபியர்கள் உழைத்தார்கள், எப்படி நபியுடைய அந்த பொருளீட்டல்கள் எல்லாம் நடந்து சென்றன என்பதற்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கமான செய்திகள் எமது உள்ளத்திலே இருந்தால்தான்
அதற்கான ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு நாங்கள் இருக்க முடியும். இது முன்னுரையாக முதலாவது நாங்கள் பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவர்களை விட சொந்த உழைப்புக்கு வலியுறுத்தியது அதிகமாக இருந்தது. உழைப்புக்கு, சொந்த கையால் உழைக்கின்ற உழைப்புக்கு நபியவர்கள் கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். எவருக்கெல்லாம் சந்தர்ப்பம் இருக்கிறதோ, எவருக்கெல்லாம் உழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ, அப்படி வாய்ப்பிருந்தும் உழைக்காமல் பிச்சை எடுக்கின்றவர்களை நபியவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உழைப்பதற்கான வழியை காட்டியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்திலேயே மிகவும் சிறந்தது கஷ்டப்பட்டு உழைக்கின்ற, அவனாக சம்பாதிக்கின்ற உழைப்பு தான். அப்படி என்று நபியர்கள் சொன்னார்கள். அவனாக சம்பாதிக்கின்ற உழைப்பு தான் மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபியர்கள் பாராட்டி சொன்னார்கள். ஏனென்றால் அவர் தன் கை உழைப்பால் உழைத்து சாப்பிட்டார்கள். அதாவது தானாக கையால வேலை செஞ்சு அவர்கள் சாப்பிட்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நபியர்கள் பாராட்டி சொல்லி இருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் முன்மாதிரியாகவும் நபியர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? உழைப்பில் இருந்திருக்க வேண்டும். எப்படி நபியர்களுடைய வருமானம் இருந்தது, எப்படி வழி போனது என்பதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வது இந்த முன்னுரையோடும் அவசியமாவதை நாங்கள் உணரலாம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக நபி அவர்களுடைய வரலாறு என்கின்ற அடிப்படையில் உலகத்தினுடைய யாருடைய வரலாறு நம்மளுக்கு தெரியாது விட்டாலும் நபியுடைய வரலாறு நம்மளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் கவலையான விஷயம், நிறைய பேருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையுடைய பெரும்பாலான செய்திகள் தெரியாது. என்ன சின்னத்தில் படித்ததிலிருந்து எது தெரியுமா? எங்கே பிறந்தார்னு படித்து கொடுப்பான் பிள்ளைகளுக்கும். அவருக்கு தெரிஞ்சதானே அவருக்கு படித்து கொடுக்கலும். ரசூலுல்லாஹ் எங்கே பிறந்தார்? மக்காவிலே. எங்கே மரணித்தார்? மதீனாவிலே. அதில் பிள்ளை விட்டுன்னா ஒழுங்காக பார்க்கணும். மதீனா மக்கான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கும் அவ்வளோதான் தெரியும். அதில் பிள்ளை விட்டத்தை பிடிச்சி வளர்ந்துக்கிட்டா தான், மேலதிகமாக ஒன்றும் தெரியாது. அப்போ மக்கா, மதீனா. முதலாவது யுத்தம் எது? பத்ர் யுத்தம். அடுத்து ரசூலுல்லாஹ்வோட தந்தையுடைய பேர் என்ன, தாயுடைய பேர் என்ன, எத்தனை வயசுல நபி பட்டம் கிடைச்சிச்சு, எத்தனை வயசுல மௌத்தாகினாங்க, எத்தனை மனைவிமார், புள்ளகட்ட எண்ணிக்கை எவ்வளோ முடிச்சு. இது அல்லாம ரசூலுல்லாஹ்வுக்கு 7 புள்ளை இருந்துச்சு. எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை கேட்டால் நிறைய பேர் தெரியாது. அவ பொம்பளை புள்ளோட பேரை சொல்லுங்க, ஆம்பளை புள்ளோட பேரை சொல்லுங்கண்டா தெரியாது. பேரை சொல்லுங்கன்னு சொன்னாலே தெரியாது. ஆனா கவலைக்குரிய விஷயம், நடிகர்மார பேர்ல நிறைய பேருக்கு பாடம். அதே போல மெச் விளையாடுறவங்களோட பேர்கள் அதுல என்னது, அதுக்கு முன்னால எத்தனை பேர் இருந்தார்கள், இதற்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிற, நாளைக்கு எத்தனை பேர் வரப்போறாங்கலாம் பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப அங்கத்துவம் சம்பந்தமாக, அவருடைய சில நிகழ்வுகள் சம்பந்தமாக நிறைய பேருக்கு பாடம் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். முதலாவது யுத்தம் எதுன்னு கேட்டா பத்ர் யுத்தம்னுவாங்க. மூணாவது யுத்தம் எதுன்னு கேட்டா அவ்வளவுதான். ரெண்டாவது யுத்தம் உஹது யுத்தம்னு சொல்ல தெரியும். பத்ர் யுத்தம் உஹது யுத்தம் நல்லா தெரியும். மூணாவது என்ன? கஷ்டம் சொல்றதுக்கு, கஷ்டம் சொல்லுவதற்கு என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது இயல்பாக இருந்து கொண்டு. அதே போல ஹலீஃபாக்களுடைய வரலாறு எடுத்துக்கொண்டாலும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அதுக்காகலாம் போக மாட்டாங்க, தெரியாது. அப்ப இது ஒரு தெரியாதுன்றது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஐசி படித்திருப்பார்கள், இஸ்லாமியனா அறியமெல்லாம் படிச்சிருப்பாங்க. கூப்பிட்டு அந்த மாணவர்கிட்ட கேட்டால் அவருக்கு உமையாக்களை பற்றி தெரியும், அப்பாஸாக்களை பற்றி தெரியும், உஸ்மானியர்களை பற்றி தெரியும், ரசூலோட பிள்ளைகளை பற்றி தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹுடைய பிள்ளைகளை பற்றி தெரியாது, மனைவிமார்களை பற்றி தெரியாது. 9 என்று சொல்லலாம், பேர் தெரியாது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாங்க, அதுக்கு எங்களெல்லாம் மிஞ்சி வர வேண்டியதுதான். இது நாங்கள் நிறைய பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது எங்களுடைய ஒரு பலகீனம். இது இஸ்லாமிய வரலாற்று விஷயத்தில் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம். இஸ்லாமிய ஒரு சமுதாயத்துடைய கலாச்சாரம் தெரியாது விட்டால் ஆபத்து. இன்றைக்கு அது எவ்வளவு பெரிய ஆபத்தா மாறுது தெரியுமா? வரலாறுகளை யாரும் படிக்கல, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ இன்னும் உள்ள இஸ்லாமிய சரியான மூலாதாரங்கிருந்து படிக்காம புள்ளகள் இருக்கிற நேரத்தில் எல்லாருக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயம் தான் இந்த மூவி பார்க்கறது, படம் பார்க்கறது. அப்ப இந்த மெசேஜ் என்ற ஒரு CD வரும், போட்டு பார்க்கறது. வரலாறு போகுது, ரசூலுல்லாஹ்வோட வரலாறு போகுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறு போகுது, இன்னும் உள்ள நபிமார வரலாறு போகுது, உமர் முக்தார வரலாறு போகுது. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? அதுல சொல்லப்படுறதுதான் குர்ஆன் ஹதீஸ் லீக்னு நினைப்பாங்க. அதுல சொல்லப்படுறதுதான் குர்ஆன் ஹதீஸ் லீக்னு நினைப்பாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன உடனே அதுல அந்த கொளுத்த வசந்து வாரவர் தான் ஞாபகம் வருது. அந்த சீரியல என்னது, அந்த இஸ்லாமிய சினிமா என்று சொல்லி வெளியே போட்டிருக்கக்கூடிய அந்த சீரியல அதுல தான் என்னது, அந்த கொளுத்து வசந்து வருவார் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் மட்டும் காட்டிடுவாங்க. அவன் பெரிய ஒரு படம் நடிகன். அப்ப என்ன, என்னது, விபச்சாரம் செய்யறவன்னு அர்த்தம். இவனை கொண்டு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஃபார்மேட்டர் நடிக்கிறான். நாளைக்கு எங்களுக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா அந்த உருவம் தான் ஞாபகம் வருது. பிலால் என்று சொன்னா அதுல போற என்னது, அந்த கருப்பு நடிகன்ற உருவம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. அப்ப மதீனா பள்ளி என்று சொன்னா அந்த சீரியல காட்டின அந்த இதான் ஞாபகம் வருது. அப்புறம் உண்மையான வடிவம் எங்கட தலையில இல்ல. எந்த வடிவம் இருக்கு தெரியுமா? அந்த சீரியல வந்த வடிவம் தான் எங்கட தலையில இருக்குது.
இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? இப்படியே ஒரு ஜெனரேஷன் போச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல தெளிவுள்ள சரியான வடிவங்கள் பதிந்த ஒரு சமுதாயம் நிற்காது, சரியான வரலாறு தெரியாது. நாளைக்கு உண்மையான வரலாறு சொல்லக்குள்ள மறுக்க வேண்டி வரும். உண்மையான அதுல போடுற ஆடை தான் ரசூலுல்லாஹ் காலத்துல போட்ட ஆடை மாதிரி நினைவு வரும். இப்ப அதுல போட்டிருக்கிற ட்ரெஸ் தான், அதுல எப்படி தண்ணி எடுக்கிறதெல்லாம் காட்டுறானோ அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தண்ணி எடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டி வரும். அப்போ வணக்க வழிபாடுகள்ல இன்னும் உள்ள எத்தனையோ விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படும். அன்புள்ள சகோதரர்களே, இது மாற வேண்டும். நாங்க எங்கட சமுதாயத்துக்கு பாரதியார் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் காலம் ஔவையார் பாதையார் இவங்கெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இஸ்லாமிய வரலாறுகளை முதலாவது ஒரு அடிமனதில் பதிய வைக்கிற பழக்கம் உருவாக வேண்டும். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அதை படிச்சு கொடுக்குற குறைவு. வீட்டில் விளையாட்டோட விளையாட்டா இந்த கதை ஆமை பூனை கதையெல்லாம் விட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஆமை கதையும் எலிக்கதையும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல கொஞ்சம் வரலாறு, தஜ்ஜாலுடைய கதை என்ன, யஜூஜ் மஜூஜ் கதை என்ன, பிள்ளைகள் நல்லா கேட்கும். கௌபாசி என்ற கதை என்ன, ரசூலுல்லாஹ்வோட கதை என்ன வீட்டில் சொல்லி கொடுத்தோம்னா அது எடுபடும். இதை நான் முன்னுரையாக சொல்வதற்கு காரணம், நாளை என் சமுதாயத்துடைய கலாச்சார விரும்பியங்கள் சம்பந்தமான சரியான பதிவு இல்லாது விட்டால் நிச்சயமாக ஒரு சிறந்த சிந்தனை உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியாது. இது அடிப்படை மனதில் இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பொருளாதார விஷயத்தில் நபி அவருடைய காலம் எப்படி வருமானம் எப்படி கழிந்தது எப்படி செலவழித்தார்கள் என்பது சம்பந்தமாக பார்ப்பதென்றால் அதை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்ள வேண்டும். 3 பகுதிகள். அதில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னிருந்து பிரச்சாரத்துடைய ஆரம்ப கட்டம் வரைக்கும், அதாவது மதீனாவுக்கு போவதற்கு முந்தைய கட்டம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மதீனாவில் அந்த 40 வருஷத்துக்கு முந்தி இருந்து இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பித்து மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் உள்ள காலம் வரும் வரைக்கும் நபி அவர்களுடைய வருமான நிலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருமான நிலை ஒரு பகுதி. இரண்டாவது, மதீனாவுக்கு நபியர்கள் ஹிஜ்ரத் செய்து போன பின்னர் அந்த யுத்தங்கள் ஆரம்பிக்கின்ற வரைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்திலே யுத்தங்கள் பத்ரு, உஹது, ஹந்தக் இது போன்ற யுத்தங்கள் ஆரம்பிக்கின்ற வரைக்கும் நபியர்களுடைய வருமானத்தின் நிலை. மூன்றாவது, யுத்த காலத்திற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருமானத்தின் நிலை. மொத்தம் எத்தனை? 3. மொத்தம் 3 பகுதி. 40க்கு முந்தி இருந்து ஹிஜ்ரத்து போகும் வரைக்கும், ஹிஜ்ரத்துக்கு புறவிலிருந்து ஜிஹாது ஆரம்பிக்கின்ற வரைக்கும், ஜிஹாதுடைய காலத்துக்கு பின்னுக்கு இருந்து நபியவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும். இது நபி அவர்களுடைய 3 விதமான நிலைப்பாடுகள். நபி அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் மனைவிமார்கள் அல்லது அவருடைய பேரர்கள் எப்படி பொருளாதாரம் போனது என்பது 4வது அம்சம். அது இது 3 தான் முக்கியம். 4வது இதை படிங்க. இந்த 3ஐயும் தெரிஞ்ச உடனே அந்த 4க்குரிய பதில் தெரிய வந்துடும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இப்படி பிரித்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் முதலாவது கட்டம் நிறைய தெரிந்திருப்போம் என்றாலும் அதில் சில செய்திகளை சொல்லுகிறேன். மக்கா மக்களுடைய வாழ்க்கை, அவர்கள் வியாபாரிகள். மக்கத்திலே உள்ளவங்க பெரும்பாலும் துஜ்ஜார்கள், வியாபாரிகளாக இருந்தாங்க. இன்னும் சிலர் எப்படி இருந்தாங்கன்னா ஆட்டிடையர்களாக இருந்தார்கள். ஆடு மேய்க்கிறது ஆட்டிடையர்களாக இருந்தார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் வியாபாரிகள் தான். எந்த வியாபாரம்? ஈலாஃபி குரைஷ், அல்லாஹ் தஆலா சொல்றானே, குறைஷிகளுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணத்தில் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்காக ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், அவர்கள் இந்த பைத்துடைய இந்த மக்காவுடைய இறைவனை அவர்கள் வணங்கட்டும். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹௌஃப், பசியற்று வாழ ஆகாரத்தையும் பயமற்று வாழ ஒரு பாதுகாப்பையும் அவன் அவர்களுக்கு கொடுத்தான். அல்லாஹ் அங்க ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், மாரிகால கோடைகால பிரயாணம் என்று சொல்றான். அது என்னன்னு சொன்னா இவங்க பிரயாணம் அந்த பீரியட்ல செய்யற பிரயாணம் ஒண்டோ மக்கால இருந்து வடக்குக்கு அப்படியே போனா எங்க போகும்? சிரியா. மக்காவுக்கு வடக்கா போனா இப்ப இந்த இடம் சிரியா இல்ல, அந்த இடம் சிரியா, ஜோர்தான், லெபனான், பலஸ்தீன் இவைகள்லாம் உள்ளடக்கிய சிரியா, ஷாம், அங்க போவாங்க. சில நேரத்தில் பின்னுக்கு கீழே தெற்கில் என்ன யமன், யமன், ஓமான் அந்த மாதிரி பிரதேசங்கள் அங்கெல்லாம் போவாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ்ங்கட செய்திகள்ல நிறைய வரும் பாருங்க. நீங்க வார ட்ரெஸ்ஸுகள், அப்படி வர கம்பளிகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பட்டாடைகள், இப்படி அந்த நபியோட காலத்தில் இருந்த பட்டாடைகள் தடுத்ததெல்லாம் வருமே, இது போன்ற அத்தனையும் யமனாகி கொண்டு அல்லது சிரியாவாகி, யமன் நாட்டாகி யமனியாகி யமன் நாட்டை சேர்ந்ததாகி அல்லது சிரியாவாயிருக்கும்.
ஒரு சிலது தான் அபிசீனியாட அல்லது இங்கே பஹ்ரைன் அப்படி என்று ஒரு சிலது தான் இருந்திருக்கும். அப்ப பெரும்பாலும் இவங்க பிரயாணிகளாக வியாபாரிகளாக இருந்தாங்க. அங்கிருந்து கொள்முதல் செய்து கொண்டு வந்து மதீனால விற்கிறது, கொண்டு வந்து மதீனால விற்கிறது, மக்கால விற்கிறது. மக்கால இருந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒன்றும் இல்லை. பிரிட்டிஷ் எல்லாம் ஸ்ரீலங்கா வந்து ஆக்கிரமிச்சோடனே விட்டுட்டு போறதுக்கு மிச்சம் பாடுபட்டாங்க. விட்டுட்டு போக நிடம் வருமா இந்த நாட்டை? கருவா ஏலம் உள்ள அரிசி கிரிசி எல்லாம் இருந்தா போக நிடம் வராது. மக்காலாம் அவன் சவுதியெல்லாம் இப்பயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, பெட்ரோல் இருந்து தெரியும் அவனுக்கு, விளங்கிட்டா? அப்ப எல்லாம் கீழே தானே பெட்ரோல், அது தெரியாது. அதனால அவன் தான் பாலைவனம் ஈச்ச பழத்தை என்ன செய்ய எடுத்துக்கண்டு அவசரமா விட்டுட்டு போயிட்ட. வெறும் பாலைவனம் இங்க இருந்தா அவனுக்கு தான் நஷ்டம், இங்க இருந்தா அவனுக்கு தான் நஷ்டம். அப்ப நினைச்சு பாருங்க, இந்த மக்கா இந்த ஜசீரத்துல் அரப் அரேபிய தீபகற்பம் நீர்நிலைகளாலும் பலவிதமான சோலைகளாலும் பூத்து குலுங்கும் என்று ரசூலுல்லாஹ் அவங்க சொல்ற நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ பாலைவனம். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னது, அவரை விட்டு போட்டு அந்த மனைவியை விட்டுட்டு அவ்வளவு பிரார்த்தனை செஞ்சுட்டு போனாங்க. வியாபாரத்தின் மூலம் தான் பணம் ஈட்டினார்கள். அங்க மக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையே, பிசினஸுக்கு போயிருந்தாங்க. அவர் என்னது பிசினஸுக்கு போயிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி படிக்க வருவாங்கடா ரசூலுல்லாஹ்கிட்ட, அதாவது ஒரு நாளைக்கு அன்சாரி தோழர் மதீனால வச்சு, ஒரு நாளைக்கு அன்சாரி தோழர். நான் இல்லாத நேரத்தில் அன்சாரி தோழர் வந்து சொல்லுவாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்கள் சொன்னாங்கன்னு இவர்கிட்ட சொல்லுவாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வார்னா, அன்சாரி இல்லாத நேரத்தில் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க. இப்படி படித்தார்கள். அதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, நீங்க என்ன அபூ ஹுரைரா கூட ஹதீஸ் அறிவிக்கிறாரு, அபூ ஹுரைரா கூட ஹதீஸ் அறிவிக்கிறான்னு எல்லா மக்களும் சொல்றாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு புடி கவலை உணவுக்காக நபி அவர்களோடு இருந்துருவேன். ஆனா என் தோழர்களை மார்க்கெட்ல பிசினஸ் பராக்காக்கி விட்டதுன்னு சொன்னாரு. அவர்கள் பிசினஸுக்கு கூட போறவங்களாங்க. இந்த பராக்காக்கி விட்டது எங்களை பராக்காக்குற மாதிரி இல்லை. அவங்க கிழமைக்கு 3 நாள் வந்ததான் என்ன செய்யறாங்க, அது வந்து அவங்கள பராமுகமாக்கி விட்டதுன்னு சொல்றாங்க. நம்ம மாசத்துக்கு கொண்டு தானே. அங்க வந்து அவ்வளவுக்கு அவங்க கவனமா இருந்தாங்க. பிசினஸ் பெரும்பாலும் துஜார்கள் வியாபாரிகளாக சிரியாலிருந்து எடுத்துட்டு வரது இங்கிருந்து அங்க கொண்டு போய் கொடுக்கிறது, இப்படித்தான் இருந்தார்கள். கஷ்டங்கள் வந்தால் பஞ்சங்கள் வந்தால் பாரசீக ரோம ஆட்சிக்குதே, குறிப்பா ரோமர்கள், அதாவது சிரியால இருக்கிறவங்க, அந்த கிறிஸ்தவர்கள்ட்ட போய் உதவி கேட்கிறது, அந்த மன்னர்கள்ட்ட உதவி கேட்கிறது, அன்பளிப்பை கொடுத்து கேட்டு வாரது, இதான் அவங்களோட வளமையாக இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டுட்டு வரதுதான் வளமையாக இருந்தது. யமன் நாடு வந்து இதுல பொறாமப்பட்டதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க. எதை? கௌபாவை அழிப்பதற்கு அப்ரஹாம் அண்ணன் வந்தான். இதெல்லாம் வந்து அந்த போட்டி பொறாமையோடு சம்பந்தப்பட்டிருந்த விஷயம். இன்னொன்று அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிசினஸ்ல ஈடுபடுறாங்க. ரசூலுல்லாஹ்களும் பிசினஸ்ல ஈடுபடுறாங்க. அதுல மக்கால மிகப்பெரிய பணக்காரிகளில் ஒருவராக இருந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, வசதியானவர். அவ என்ன செய்யறான், இவர நாணயம் நம்பிக்கை எல்லாம் பார்த்து கொள்முதல் செஞ்சுட்டு வருவதற்கு, அதாவது இங்கிருந்து ஒரு பெரிய குரூப் வந்து அவளுக்கு கீழே எல்லாருக்கும் வாகனம் இருக்காது, ஒட்டக 400-500 வைங்கள எல்லாருக்கும் இருக்காது, பணத்தை கொடுப்பாங்க. அப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எத்தனை மட்டும் சேரும், உதாரணம் 1 கோடி சேர்ந்தன்னு வைங்கள, 1 கோடி அவடையா இருக்காது, நிறைய பேர் இதெல்லாம் சேர்த்து தான் என்ன செய்யும், அது போகும். இதுக்கு நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுக்கணுமா இல்லையா? அதுக்கு யாரை கொடுக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுக்கிறாரு முகமது. அப்ப நபி அவர்கள் அதை கொண்டு போய் அதை முறையாக பொருட்கள் எல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து நேர்மையாக நடந்து கொண்ட அந்த நேர்மை தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவரை முடிக்கிறதுக்கு தூண்டியது. அவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டார். அந்த உண்மை நபி அவர்களுடைய அந்த உண்மையான அந்த விஷயம் பிரபலியமாக இருந்தது. அந்த அளவுக்கு மக்கள் நம்பினார்கள், நபி அவர்களுடைய அந்த நேர்மையை. அப்ப அன்புள்ள சகோதரர்களை, நபி அவர்கள் இந்த வியாபாரத்தில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் கிடைச்சிதான் இருக்கும். சிரியாவுக்கு போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வாராருன்னா கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டருக்கு அங்கல. அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு வாராருன்னா ஒரு பெரிய ஒரு வருமானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்துதான் இருக்கும். அந்த வகையில நபி அவர்கள் சம்பாதித்தார்கள். ஒரு முறை மதீனால நபி தோழர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல மரம், ஒரு காட்டு பகுதியில் மரம் கபாத், அதை என்ன செய்யறாங்கன்னா சஹாபாக்கள் அப்படி அடிச்சு பிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற மரங்கள்ல பழங்களை பிச்சு சாப்பிட்றேன். நான் அப்ப சொல்ற பெரும்பாலான அத்தனை செய்திகளும் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடியவைகள். அதாவது பருத்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற அலைக்கும் பில் அஸ்வதி என்றாங்க, கருப்பு காயா பார்த்து பீங்கன்னு சொல்றாங்க, கருப்பு காயா பார்த்து பிச்செடுங்கன்றாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாகி, இந்த மரம் இவருக்கு எப்படி தெரியும், அது போற வழியில் இருக்கிற மரம் இவருக்கு எப்படி தெரியும் என்று அல்லாஹ்வின் தூதரே அகுன்த தர் அல் கனம், நீங்க வந்து ஆடு மேய்ச்சவராக இருந்தீங்களா, இதுக்கு முந்தி ஆடு மேய்ச்சிக்கிறீங்களான்னு கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சிரிச்சுட்டு, ஆம், நான் மட்டுமல்ல எந்த நபியாக இருந்தாலும் அவர் ஆடு மேய்த்து தான் இருப்பார்.
உலகத்துல எந்த நபியாக இருந்தாலும் அவர் ஆடு மேய்ச்சப்ப ஆடு மேய்ச்சவங்களுக்கு தான் காட்டுப்பத்தையில உள்ள மரத்துல பழமெல்லாம் தெரியும். இப்ப நம்மளே காட்டுல கொண்டு விட்டா தெரியுமா? ஆனா ஆமணக்க காய் மட்டும் தான் தெரியுமே ஒழிய வேற ஒரு காயும் அதுல என்ன காய் பழுத்த காயெல்லாம் தெரியாது. அவ்வளவுதான். அந்த காட்டுல போய் இது திண்ணேல்மான்னு சொல்லுவான், திண்ணேல் பண்ணுவான், திண்ணேலாண்டுவான், எல்லாம் எப்பல் பழம் மாதிரி தான் இருக்கும் காய். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க, அதை பீங்கன்றாங்க. அப்ப நபி அவர்கள் இந்த ஆடு மேய்க்கிற ஒரு அனுபவம் நபி அவர்களுக்கு இருக்க போய் தான் நபி அவர்கள் அதை சொல்றாங்க. அப்ப ஆடு மேய்த்தும் நபி அவர்கள் அந்த காலத்துல சம்பாரிச்சுக்கிறாங்க. அதுல அப்படி வளர்ந்து வியாபாரியா ரசூலாங்க மாறிக்கிறாங்க. வியாபாரியா இந்த கன்ட்ராக்ட் எடுத்துட்டு போறது, போய் அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வோட அந்த நேர்மையில கிடைச்சது. அதுல அல்லாஹ் கொடுத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? இப்ப இன்றைக்கு ஒரு ஆள் ஒரு கன்ட்ராக்ட் வேலை செஞ்சு போய் ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் முடிக்கிறார், வசதியுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார், மார்க்கத்துக்குரிய காலத்துக்கு முந்தி முடிக்கிறாருன்னா அவரோட வாழ்க்கை செழிப்பா மாறத்தான் செய்யும். அவரோட வாழ்க்கை என்னது செழிப்பாக மாறத்தான் செய்யும். என்னதான் இருந்தாலும் மனைவி இவருடைய அந்த கடைசி தரத்தோட இவர் இருப்பதை விரும்ப மாட்டார். ஏற்கனவே கொஞ்சம் பணம் இருக்குது, நேர்மை இருக்குது, மேலே கொடுக்க தான் பார்ப்பார். அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு திருமணம் முடிச்ச பின்னால பெண்மணிகளிலே மிக சிறந்த ஒரு பெண்மணியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. மறக்க இயலாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்க முடியாத அளவில் இருந்தார்கள். அப்ப பொருளாதாரம் என்னது ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு பெரிய அளவில் இருந்தது. வெறுமனே பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, உள ரீதியாக கூட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தாங்க, மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தாங்க. அப்ப நபி அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு விரக்தி அடைந்து பொருட்களை எல்லாம் எடுத்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கண்டு அங்க போய் அந்த அதாவது ஹிரா குகையில போய் அங்க இருந்து என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய மிச்சங்காலத்துக்கு என்ன செய்யறாங்க? தியானத்துல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி ஈடுபடுறாங்க. அதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க, அது தவறு, ஹதீஜா ரலியல்லாஹு ஏறி இறங்குவாங்க. அப்படி ஹதீஸ்ல வரல, அவங்க ஏரியெல்லாம் இறங்கல, ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டு படுத்துட்டு போவாங்க. அந்த மலையை பார்த்து சுப்ஹானல்லாஹ், இதுல ஹதீஜா ரலியல்லாஹு ஏறிக்கிறாங்களா அப்படின்னுவாங்க. அதுல ஹதீஜா எல்லாம் ஏறல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யதஸவ்வது, அவர்கள் தயார்படுத்தி கொண்டு போவார்கள் ஹதீஸ்ல வருது. அப்ப அங்க இறங்குவாங்க. இது ரசூலுல்லாஹ். அப்ப அந்த டைம்ல மிச்சம் பெரிய ஆறுதலா இருந்தாங்க. அதுல அப்ப ரபி அவர்கள் இவ்வளவு கொஞ்சம் வசதியோடையும் பொருளாதாரத்தோடையும் ஒரு நல்ல ஊர்ல ஒரு பணக்கார பெண் என்று அறிமுகமான ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்து பொருளாதார நிலை மார்க்கத்தை சொல்லுவதற்கு முன்னால் சிறந்த ஒரு நிலையாக இருந்தது. அப்ப அதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொல்லல, பொருளாதாரத்துக்காக வேண்டி, பொருளாதாரத்துக்கு முன்னால சிறந்த நிலையாக இருந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்த கஷ்டத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கல. அப்படித்தானே? ஆயிஷா எல்லாம் பார்த்த கஷ்டத்தை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கல, வசதியா இருந்தார். ஃபர்ஸ்ட்ல பொருளாதாரத்தை சொல்றேன். அதுக்கு பின்னால குறைஷிகள் என்ன செய்யறாங்க? இவங்களுக்கான ஒரு ஊரடங்கு சட்டம் மாதிரி கொண்டு போட்டு, ஊரதுக்கு சட்டம் மாதிரி கொண்டு போட்டு ஒரு பள்ளத்தாக்கில் என்ன செய்யறாங்க? ஒதுக்குறாங்க தானே. அப்ப ஒதுக்குற நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நபியவர்கள் என்ற கணவர் என்பதற்காக வேண்டி அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காண்டி பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு அங்க போய் தோலை திண்டாங்க. எல்லாம் அந்த 2-3 வருஷத்துக்கு அந்த பள்ளத்தாக்குல ஒதுக்கி வச்சிருந்தாங்க தானே. அத்தனை கோத்திரங்கள், பனு கினானாவுடைய அந்த மூல கோத்திரம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த ஒதுக்கி வைக்கிற விஷயத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சேர்ந்து தாங்க வந்தாங்க. அப்ப அவ்வளவு கஷ்டங்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, உண்ண வழி இல்லாம நபியவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அப்ப நபியுடைய முதலாவது பொருளாதார நிலை சிறந்ததாக இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிறோம், முதல் அம்சம். ரெண்டாவது என்ன, ரசூலுல்லாஹ் இப்ப இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே இந்த பள்ளத்தாக்குல ஒதுக்கப்பட்டது எல்லாம் எப்படி ஒதுக்குறாங்க தெரியுமா? அதை விளங்கிக்கொள்ளணும். பனு கினானா ரசூலுல்லாஹ் எந்த வம்சம் என்ற குறைஷி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுத்தான், இஸ்மாயிலிருந்து பனு கினானாவை தேர்ந்தெடுத்தான். ஏண்டா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 5 பிள்ளை இருந்தேன்னு வைங்களேன், 5 கோத்திரமா மாறும். அல்ல பனு கினானாவை தேர்ந்தெடுத்தான். பனு கினா அப்படி பிரிஞ்சு போகுதுன்னு வைங்களேன், அதுல குறைஷிகளை தேர்ந்தெடுத்தான். குறைஷிகள் இப்படி 5ஆ பிரிஞ்சு போகுதுன்னு வைங்க உதாரணத்துக்கு. அதுல ஹாஷிமை தேர்ந்தெடுத்தான். ஹாஷிம் ஒரு 5ஆ பிரிஞ்சு போகுதுன்னு வைங்க, ஹாஷிமில் என்னை தேர்ந்தெடுத்தான். ஹாஷிமில் ரசூலுல்லாஹ் பனு ஹாஷிம். ஆனா பனு கினானா தான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த வட்டம். அதனால ரசூலுல்லாஹ்களை ஒதுக்குற நேரத்தில் இந்த பனு கினானா அப்படியே அப்படியே சேர்ந்து உடன்படிக்கை செஞ்சு தான் ஒதுக்குறாங்க. மெயின் கிளை ஹெட் ஆபீஸ் இருந்து எல்லாரையும் கூட்டி ஒரு முடிவு எடுத்து உங்களை பள்ளத்தாக்கில் போடணும்னு முடிவுக்கு வராங்க. அப்படித்தான் நடக்கு. அதனால ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி அடைஞ்சு முடிஞ்ச உடனே ஹுனைன் யுத்தத்துக்கு போகல சொன்னாங்க, மன்சிலுனா கதன் ஹைது தகாசமு அலல் குஃப்ரி. அதாவது ஹைபு பனி கினானா ஹைது தகாசமு அலல் குஃப்ர். நாளைக்கு நாங்கள் எங்க இறங்க போறோம் தெரியுமா? ஹுனைன் வெற்றி பெற்ற ஹுதைனுக்கு போகல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்க இறங்க போறோம் தெரியுமா? பனு கினானா கோத்திரத்தினர் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக சத்தியம் பண்ணி ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டாங்களே குஃப்ருக்காக வேண்டி, அங்கதான் நாளைக்கு இறங்க போறோம்.
ஏன்னா ரசூலுல்லாஹ் அதை ஞாபகப்படுத்தி நன்றி செலுத்தி இந்த வெற்றி அல்லாஹ் தந்துட்டானே என்று சொல்லி. அப்போ அன்புள்ள சகோதரிகளே, முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போன பின்னால இங்க உள்ள பொருளாதாரம், இங்க உள்ள வீடு, இங்க உள்ள சொத்து, இங்க உள்ள பணம், இங்க உள்ள உடுப்பு எல்லாம் விட்டு தானே போனாங்க. தேவை அதான் ஹிஜ்ரத். எதையும் எடுத்துட்டு போகக்கூடாது. அவங்க ஒட்டகத்துல போறாங்க, எல்லாத்தையும் துறந்து போறாங்க. அப்ப மதீனாவுக்கு போற நேரத்தில் இது என்ன பூமி? இப்ப நான் சொன்னேன் பிசினஸ், வியாபாரம், அது விவசாயம். எது? மதீனா விவசாயம், ஈத்த மரங்கள் விளைகின்ற பூமி. அங்க விவசாயம் செஞ்சுதான் பழக்கம். அந்த விவசாயங்களை ஏற்றி வேற நாட்டுக்கு போகவே ஒழிய விவசாயிகளா தான் அவங்க இருந்தாங்க. இப்ப அந்த நாட்டுக்கு போறாங்க. அப்ப மதீனா தொற்று நோய் பூமி. மதீனா தொற்று நோய் பூமி. அப்ப அன்புள்ள சகோதரர்கள், இப்ப ரசூலுல்லாஹ் பேர் மதீனால இறங்குறாங்க. எப்படி மனநிலையெல்லாம் இருந்தீங்க நினைச்சு பாருங்க பாபு. முழு மக்காவை விட்டு மதீனால போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தோழர்களும் அப்படியே இறங்குறாங்க. இறங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அப்போ 2 அல்லது 3 அறைகளை, அதாவது ஆயிஷா ரதியல்லாஹு வைக்கிறாங்க, சௌதா ரதியல்லாஹு வைக்கிறாங்க. 2 பேர் தான் ரசூலுல்லாஹ் அந்த நேரம் முடிச்சிருந்தாங்க. அப்ப இவங்க 2 பேருக்காக வேண்டி 2 வீட்டை ஒரு சின்ன அறை மாதிரி ஓலையால என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுறாங்க. ஒரு ஆளுடைய இடத்துல அவங்க இடம் கொடுத்தாங்க தானே, அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுகிறார்கள். அந்த அறையை கட்டிக்கிறாங்க. கட்டி எல்லாம் முடிஞ்ச பின்னால இப்ப என்ன, அந்த மக்கள் பெரிய ஒரு சமுதாயம் 300-400 பேர் வந்திருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஃபெமிலியா வந்திருக்கிறாங்க. தொழில் என்ன, ஊடு என்ன, வாழ்க்கை என்ன, எப்படி முன்னேறது, வந்தது மார்க்கத்துக்காக வேண்டி எப்படி ஒரு முன்னேற்றம் காண்றது. அந்த நேரத்தில் அன்சாரிகள் செஞ்ச அந்த உதவி இருக்குதானே, அதான் உதவி. அன்சாரிகள் அப்படி உதவி செய்தார்கள். அந்த மாதிரி, அதாவது இடத்தை கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பிரிச்சு 2-2 கொடுத்தாங்க. அதனால நீங்க பாருங்க பாப்போம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு சாதி இப்னு ரபி நினைக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தோழமை, சவுதி இப்னு ஹவுலா அல்ல சாதி இப்னு ரபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழமை ஆக்கி விடுறாங்க. தோழமை ஆக்கி விட்ட உடனேயே அவர் உங்களுக்கு எல்லாத்துலயும் நான் அறவாசி தாரேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு பிசினஸ்லயே பங்கு தானே என்றாரு. அப்ப அந்த மக்கா வாசியோட நம்பிக்கை பாருங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன சொன்னார் தெரியுமா? ஜஸாக்கல்லா பாரக்கல்லா, உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், எனக்கு மார்க்கெட்டை காட்டுங்கன்றாரு. எனக்கு மார்க்கெட்டை மட்டும் காட்டுங்க. காரணம் பிசினஸ்ல அவங்க படிச்சவங்களா இருந்தாங்க. மார்க்கெட்டை காட்டுங்கன்னாங்க. கொஞ்சம் காலத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்னது, மார்க்கெட்டுக்குள்ள வியாபாரம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ்களை சந்திக்க வராங்க. கடுமையா வாசமாயிக்குது. அப்ப மஹியம் என்றாங்க ரசூலுல்லாஹ், என்ன வாசம் அடிக்குதுன்றாங்க. தஸவ்வஜ்து, கல்யாணம் முடிச்சிட்டான் அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க. எப்படி ஹிஜ்ரத், எப்படி நாங்கள் எப்படி கேட்போம் தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒண்டா தானே மக்காலிந்து வந்தோம், கல்யாணத்துக்கு செல்லப்படாதா அப்படித்தானே கேட்டிருப்போம். எல்லாரும் சேர்ந்து ஊரை விட்டு வரக்குள்ள ஒண்டா வந்தோம், கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் தானே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இஸ்லாம் அப்படி சொல்லலை. மஹியம் என்னன்னு கேட்குறாங்க. என்ன தஸவ்வஜ்து, கல்யாணம் முடிச்சிட்டா அல்லாஹ்வின் தூதரே. அப்படியா? அப்ப எவ்வளவு மகர் கொடுத்தீங்க? நான் இவ்வளவு நவாத்தும் மின் தஹப், தங்கத்துல கொஞ்சம் இவ்வளவு கொடுத்தேன். நான் எவ்வளவு வசதி வந்தீங்க, கொஞ்சம் தங்கம் கொடுத்தேன், ஒரு 20,000 வைங்கள நம்மட கணக்குல அதை கொடுத்தேன்றாங்க. ரசூலுல்லாஹ் பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, அவுலிம் வலவு பிஷார், ஒரு ஆட்டை கொடுத்தா வலிமா கொடுங்க. ஏன் அட அர்த்தம் எனக்கே தெரியாது கல்யாணம் நடந்தது. அப்ப சாப்பாடு கொடுத்தா தான் ஊருக்கு தெரியும் கல்யாணம் நடந்தேன்னு சொல்லி, அதனால வலிமாவை கொடுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு பின்னால் ஒரு ஆட்டையாவது கொடுத்து வலிமா கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் அப்துல் ரஹ்மான் பின் வலிமா கொடுக்குறாங்க. வலிமா கொடுத்தாங்க, ஹதீஸ்ல வரல, வலிமா கொடுக்க சொன்னாங்க. அப்ப கொடுத்தாங்கிறத நம்ம விளங்கணும். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, அப்ப நாங்க இதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி ஒவ்வொரு தோழர்களும் அப்படி உழைச்சு வராங்க. ஆனா ரசூலுல்லாஹ்களுக்கு தான் எல்லாரையும் விட சோதனை. ஏன் எப்படி உழைக்க போறது ரசூலுல்லாஹ்? முழு சமுதாயத்துடைய பொறுப்பும் அவரோட கையில. எல்லா சமுதாயத்தை நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வருவாங்க, கோத்திரமா வருவாங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஊடு கொடுக்கணும். அவங்க ஊரை விட்டு வந்திருப்பாங்க, ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருப்பாங்க. இப்ப கவர்மெண்ட் மாதிரி இடம் முந்தியன்னு சொல்ல, இப்ப அப்படி இடம். ரசூலுல்லாஹ்களுக்கு 2 பிரச்சனை. ஒன்று மனைவி மக்களை பார்க்கிறது, 2வது சொந்த வாழ்க்கை, மனைவி மக்கள் அந்த செலவுகளை பார்க்கிறது, 2வது சமுதாயத்தில் நிற்கிறாங்களே அவங்களோட பொறுப்புகளை பார்க்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? அவங்க வந்தவங்களுக்கெல்லாம் முதலாவது இடம் பள்ளியில முன்னிடம் தான். இடம் இல்லையே, பள்ளியில முன்னுக்கே இருப்பட்டுவாங்க, அங்கதான் இடம். சுஃபா வாசிகள், அஹ்லு சுஃபான்றது தானே, அவங்க எல்லாம் பள்ளி இடம் இல்லையா, அங்கிருந்து வந்தாங்களா முன்னுக்கு இருந்து கொள்வாங்க. அங்கதான் அவங்க தூங்குறது, அங்கதான் எழும்பு. 70க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். ஒரே நேரத்தில் இருந்தாங்களாண்டா சொல்ல முடியாது, அதாவது ஆனா 70க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள்.
ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவங்க தான் இருப்பாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அன்சாரிகள் வந்து ஈச்சம்பழங்களை கொண்டு வந்து கொழுகி விடுவாங்க, அவங்க தின்றதுக்காக சாப்பிட்றதுக்காக. ரசூலுல்லாஹ் தொழுவுற நேரத்துல எல்லாம் வலது இடதா விழுவாங்க பசி காரணமாக. அதில் அப்படிப்பட்டவரில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தராக இருந்தார். ஆனால் அவர் தான் கூடுதலாக ஹதீஸ் அறிவித்தவர், கூடுதலாக ஹதீஸ்களை அறிவித்தவர். அப்படி கஷ்டப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் இதனால உருகிக்கண்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஆகுறாங்கன்னா அரசாங்க ரீதியாக கடன் படுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தான் கடன் வாங்க அனுப்புவாங்க. உதாரணமாக ஒரு ஆள் வந்துட்டாரு, திருமிதியில் வர செய்தி, ஒரு ஆள் வந்துட்டாரு, அவருக்கு குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, வசதி இல்லை, சாப்பிடணும், உடுப்பு தேவை என்ன, பிலால் ரலியல்லாஹு கூப்பிடுறாங்க சொல்லுவாங்க, யாரையா பேத்து கடன் எடுத்துட்டு வரையலுமா அப்படின்னு. பிலால் ரலியல்லாஹு போவாங்க. இது யாருக்காக வேண்டி? தனக்காக வேண்டிய இல்லை, அரசாங்கத்துக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பொறுப்பெடுக்கிறாங்க. போவாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. போனா யாரை காபிராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு கடனை கேட்டு வருவாங்க டேட்டா போட்டு. அப்படி போற டைம்ல தான் ஒரு யூதன் சந்திக்கிறான். அங்க இங்கெல்லாம் நீ போகுவானா, நான் என்ன செய்றேன், உங்களுக்கு கடன் தானேன்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றா, அப்படி ஒரு யூதர் சொன்னார் கடன் தேவைன்னு வந்து கேட்க சொல்லிட்டு. அப்ப ஒரு தேவை வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்னை அனுப்பினாங்க. நான் யூதர்கிட்ட போய் அந்த கடனை எடுத்துட்டு வந்து நான் பொது எல்லாம் அதாவது ஏறி அதானுக்காக பாங்கு சொல்வதற்காக மேலுக்கு ஏறுற நேரத்தில் அந்த யார் யூதம் வந்தான். வந்து எவ்வளோ நாள் மிஞ்சிக்கிறேன்னு தெரியும் தானே, எங்க 2 பேருக்கு இடையில எவ்வளோ நாள் மிஞ்சிக்கிறேன்னு தெரியும் தானே, அந்த நாளுக்குள்ள என்ன செஞ்சிடணும், கட்டிடணும், இல்லைன்னா ஏற்கனவே பழைய வாழ்க்கைக்கு நீங்க போக வேண்டி வரும் பிலாலே அப்படின்ட்டு போயிட்டான். பிலால் சொல்றாரு, எல்லா மனிதனுக்கு ஏற்படுற அந்த பலவீனம் பயம் எனக்கும் ஏற்பட்டது. எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னேன், எப்படி தெரியுமா, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கும் வசதி இல்லை, உங்களுக்கும் இதை அடைக்கிறதுக்கு வசதி இல்லை, அதனால நான் கொஞ்ச காலம் ஊரை விட்டு ஓடி போறேன், எனக்கு வசதி கிடைச்ச பின்னால நான் வருகிறேன், அதே போல கொடுக்குறேன்னா ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை. வழி இல்லை ரசூலுல்லாஹ்களுக்கு. ஒரு அரசாங்கத்தை ரசூலுல்லாஹ்வோட 2வது கட்டத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், வழி இல்லை ரசூலுல்லாஹ்களுக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் அமைதி ஆகிக்கிறாங்க. பிலால் போறாங்க. சொல்றாரு, பிலால் நான் தூங்கினேன், தூக்கம் போகல, சரியா அதாவது அதிகால வேலை நெருங்குற நேரத்தில் எனது அம்பு பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கன்னு நான் போறேன். எப்படி இருக்கும், மதீனா விட்டு போனா அவங்களுக்கு, மக்காவை விட்டு மதீனா விட்டு போறாங்க. அப்படி இடையில போறாங்க. போற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவரிடம் இருந்து அன்பளிப்பு வந்து சேருது, பெரிய ஒரு அமௌண்ட் ஒன்று வந்து சேருது. நாங்க என்னம்மா எங்க மனிதன் பழக்கம் என்ன தெரியுமா, அப்படி வந்து சேர்ந்தா ரைட், அவர் போயிட்டார் தானே, அவர் 1 வருஷத்துக்கு பிறகு வருவார், நாங்கள் இன்ஷால்லா அவர் புறவு கொடுப்போம் போதா இதை இங்கே வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு தான் நினைப்போம். ரசூலுல்லாஹ் முதலாவது ஆள் அனுப்புறாங்க, பிலாலை தேடி முதல்ல ஆள் அனுப்புறாங்க. அப்போ அவர் பின்னால விரட்டிட்டு போய் பிலாலுடைய நிறுத்தி, நபி அவர்கள் உங்களை வர சொல்கிறார்கள். வந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெளியுள்ள ஒட்டகங்களை பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களோட கடனை அடைக்கத்தான், போய் கொடுத்துட்டு வாங்க, முடியும் வரைக்கும் நான் இங்கிருந்து வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்க. முடியும் வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. பிலால் நாங்கள் போய் யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கிறதோ, இந்த கொடுக்க வேண்டிய அரசாங்க கடன் இருக்குதோ எல்லாரும் வாங்க என்று சொல்லி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வாராங்க. வந்தா இன்னும் மிஞ்சி இருக்குது. ரசூலுல்லாஹ் அங்கே கேட்குறான் பிலால்கிட்ட, முடிஞ்சிட்டான்னு சொல்லி. இன்னும் முடியல அல்லாஹ்வின் தூதரே, என்னையும் அதிலிருந்து என்ன செய்யுங்க, நீங்க வைங்க, நான் அது வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டேன்றாங்க. இப்படி 2 நாள் நடக்குது. முழுமையாக கொடுத்து முடிந்த பின்னால் தான் நபி அவர்கள் வீட்டுக்கு போனார்கள். அரசாங்க கடன். அப்ப நபி அவர்கள் அரசாங்கத்துக்காக, தன் ஏழைகளுக்காக கஷ்டப்பட்டார்கள். பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த மாதிரி கட்டத்தில எல்லாம் நபி அவர்களுக்கு சபாயாக்கள், இன்னும் அதாவது அபீதுகள், யுத்தத்தில் கைது செய்யப்படுற அடிமை ஆண்கள் இருப்பாங்களே, அடிமை பெண்கள் இருப்பாங்க. அப்ப வீட்டுக்கு வேலைக்கு எடுக்கணுமே, அவங்கள வச்சு அந்த கைதிகளை வச்சு தான் பயன்படுத்துவாங்க, யுத்த கைதிகள். அப்படி பயன்படுத்துற நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலியே, இப்படி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு கண்டு என்னது கிடைத்திருக்கிறார்கள் சில அடிமைகள், அவர்களை கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்க, அந்த கைதிகளை அவங்கள ஒரு பெண்களை வீட்டுக்கு என்னது வேலைக்கு தர சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அவர்லாட்ட சொல்லுங்க என்றாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு போறாங்க. மகள் சொல்லி அனுப்புறா மருமகன்ட்ட. இங்க எப்படி நடக்கும் தெரியுமா, மருமகன்ட்ட சொல்லி அனுப்ப, மகள் தான் உரிமை ஆயிக்கும். ஆனா மகளுக்கு பயம், நபியர்கள் தரமாட்டார்கள், சமுதாயத்தை தான் முதலாவது பார்ப்பார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. அலி ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, நபியர்கள் சொன்னார்கள், அதாவது மக்கள் அகலு சுஃபாக்கள் எல்லாம் வேதனையிலும் பசியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காலமும் நான் என் மகளுக்கு தரமாட்டேன், ரசூலுல்லாஹ் நான் அப்படி தரமாட்டேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு கண்டிப்பாக சொல்லி விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு போய் சொல்றாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவாகிற நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. ஃபாத்திமா நாங்களோட வீட்டுக்கு வந்து மருமகன் இங்கல, மகள் இங்கே இருக்கிறான், நடுவில் இருக்கிறாங்க. இருந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க கேட்டதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லி தரவான்னு கேட்டாங்க.
சொல்லுங்க அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் தூங்குகின்ற பொழுது சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்க. நீங்க கேட்டதை விட இது உங்களுக்கு மிகச்சிறந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி கவனிச்சிக்கணும்? அதாவது அரசாங்க ரீதியாக சுமந்தாங்க ரசூலுல்லாஹ், வசதி இல்லை. அந்த டைம்ல தான் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போறதுல என்ன செய்வாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவருக்கு கடனிக்கான்னு கேட்பாங்க. கடன் இருக்குதா, நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்க தொழுவிச்சுக்கங்க ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க. இது ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, கடன் இல்லாம போகணும் என்பதற்காக வேண்டி. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் அந்த காலகட்ட நபியர்கள் பட்ட கஷ்டம். அரசாங்கம் சொந்த வாழ்க்கை எப்படி போச்சு ரசூலுல்லாஹ்ங்கட அந்த காலகட்டத்தில்? சொந்த வாழ்க்கை எப்படி என்றா, சில மக்கள் ரசூலுல்லாஹ்ங்களோட இந்த பொறுப்பை விளங்கி, அப்ப ரசூலுல்லாஹ் திருமணங்களை முடிக்கிறாங்க, விதவைகளை திருமணம் முடிக்கிறாங்க. அதெல்லாம் விளங்கி என்ன செய்யறாங்கன்னா, சில நல்ல, அதாவது நபி அவர்களுடைய பேசலாமே மிச்சம் நெருங்கின மக்கள் மதீனாவாசிகள், இப்ப அபூபக்கருக்கோ உமருக்கோ உஸ்மானுக்கோ அலிக்கோ ரலியல்லாஹு அன்ஹு உதவி செய்ய இயலாது. அவங்க இப்பதான் உருவாக நிலைமையில இருக்கிறாங்க. மதீனத்து வாசிகள்ல உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சில பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ரசூலுல்லாஹ்ங்களுக்கு ஒரு தோட்டம்ண்டா ஒரு ஏரியாவை கொடுக்குறாங்க. இது ஒரு 400 ஈச்சப்பழம் மரம் வைக்கணும் வைங்களேன், உதாரணத்துக்கு ஒரு 100 வைங்களேன், இது அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு தான், அதான் சொந்தமா இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு பயன்படுத்திக்கிறது, வாய்ப்பு வசதி வரும் வரைக்கும் அப்படி கொடுத்தார்கள். இது புகாரில பார்க்கிறோம். அப்படி கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். அதுலயும் ரசூலுல்லாஹ் முதல்ல எனக்கே கஷ்டம் அப்படி இருக்கல, அதுல உம்மு ஐமனுக்கு ஒரு பகுதி, அலிலானுக்கு ஒரு பகுதி, இந்த மாதிரி அதாவது தனக்கு கீழே உள்ள உறவுகள் சொந்தங்கள் அவங்களுக்கு தானே கிடைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள், கேட்டவங்களுக்கும் கொடுத்தார்கள். அப்படி வந்துட்டு வராங்க. அதுல பின்னால வருது என்னன்னா, நபி அவர்களுக்கு ஒரு வசதியான ஒரு காலம் வந்த பின்னால உம்மு சுலைம் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தான் திருப்பி கொடுக்குறாங்க. வசதியான காலம் வந்த பின்னால திருப்பி கொடுக்குறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹு அனுப்புறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்ங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எல்லாம் திருப்பி கொடுக்குறாங்க. எங்கட பகுதியையும் திருப்பி எடுக்கலாமா என்று என்ன செய்ய கேளுங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இது புகாரில் வர செய்தி. அப்ப அனஸ் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க. அந்த பகுதியை ரசூலுல்லாஹ் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஸைதுடைய மனைவி ஸைனபை தலாக் பண்ண பின்னால இந்த உம்மு ஐமனை தான் முடிச்சாங்க. அப்ப அனுப்புறாங்க. அப்ப உம்மு ஐமன் ரலியல்லாஹு பக்கத்துல இருக்கிறாங்க. அவ அடிமையாக இருந்து வந்தவ. அவ என்ன செய்யறான், அனஸ்ல சின்னவ தானே, அப்ப அவக்கு தான் கொடுத்திருக்கிறான், உம்மு ஐமனுக்கு தான். ரசூலுல்லாஹ் அந்த பகுதியை புடவை எடுத்து அனஸ்ல களத்துல போட்டு இழுத்து சொல்றாங்க, ஒரு நாளும் தரமாட்டேனா, எனக்கு தந்ததை நான் தரமாட்டேன், அல்லாஹ்வின் தூதர் எனக்கு தந்ததை நான் ஒரு நாள் திருப்பி தரமாட்டேன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்ற உம்மு ஐமனை பார்த்து, உங்களுக்கு நான் இவ்வளவு தாரேன்றாங்க, உங்களுக்கு இவ்வளவு தார சொந்தமோட இவ்வளவு தாரேன்றாங்க, ஒரு நாள் நான் தரமாட்டேன்றாங்க. திருப்பி 2ஆம் முறை உங்களுக்கு இவ்வளவு தாரேன் என்று சொல்லி சொல்லி 10 முறை ரசூலுல்லாஹ் 10 மடங்கு சொல்றாங்க. அப்பதான் சரி, அப்ப நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பின்னா நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலம் கொஞ்சம் சிறந்ததாக இருக்கிறது என்று அதில் விளங்குகிறது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இங்க பாருங்க, அப்படி கானத்துர் ரஜுல், அதாவது கானர் ரஜுல் யஜஅலு லின்னபியின் நஹ்லாத் அப்படின்னு புகாரில் வருது. தோட்டங்கள் அப்படி கொடுத்திருந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் அதை பிரிச்சு கொடுத்திருந்தாங்க. இது ஒரு வகையில நபியோட காலம் போனதுக்கான வழி. 2வது என்னன்னு சொன்னா, கானத்தில் அன்சாரி மனாயிஹ், அதாவது சில அன்சாரிகளுக்கு மனாயிகள், மனாயிகன்னு சொல்றேன்னா ஆடு, அந்த அன்பளிப்பு முறையெல்லாம் இன்றைக்கு இங்க இல்லை. வணங்கிட்டா, நான் முதல் முறையும் இல்லை 2ஆம் முறையும் கொடுத்தா எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி அன்பளிப்பு தான் இருக்குது. இந்த அன்பளிப்பு முறை இல்லை. அதே போல மனாயிகன் என்ன தெரியுமா, ஆடு நம்மளுக்கு 10 ஆடு இருக்குன்னா 5 ஆடு பால் கறந்துங்க. நீங்க ஆடு சொந்தம் இல்லை, அவங்களுக்கு மட்டும் பால் கறக்கலாம் அந்த 5 ஆட்டுல. இப்படி இருந்தா ஆட்டையை வைத்துருவாங்க எங்கட காலத்துல. விளங்கிட்டா, 5 ஆடு அனுப்பி விடுறாங்க ஒரு உதாரணத்துக்கு. இப்படி ரசூலுல்லாஹ்ங்களுக்கு அன்சாரிகள் சிலவங்க ஆடு ஒதுக்கி இருந்தாங்க. அது ரசூலுல்லாஹோட வீட்டுக்கு தலை வரும், ரசூலுல்லாஹ் எடுப்பாங்க, அதை பாலை கறந்துட்டு என்ன செஞ்சிருவாங்க, அனுப்பிடுவாங்க. அன்சாரிகள் கொடுத்திருந்தது. ஏன்னா அப்பதான் ரசூலுல்லாஹோட வீட்டும் கவனிக்கப்பட்டது. வீட்டுக்கு இந்த அகலு சுப்பாக்கள் அவங்க இங்க வந்தாலும் இதெல்லாம் தான் கவனிப்பாங்க. இது 2வது முறை. ரசூலுல்லாஹ்வுடைய வருமானம் போனது எப்படி, இதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 1 மாதம் போகும் 2 மாதம் போகும் வீட்டில் அடுப்பே எரிஞ்சிருக்காது, வீட்டில் அடுப்பே எங்களுக்கு எரிஞ்சிருக்காது. எப்படி நீங்க சாப்பிட்டீங்க, அஸ்வதான் 2 கருப்புகள் அப்படின்னா என்ன, தண்ணியும் ஈச்சப்பழம், இதுதான் எங்களோட வாழ்க்கை போகும். அப்ப சொல்றாங்க, அதே நேரத்தில் ஹதாயல் அன்சார், அன்சாரிகளுடைய சில அன்பளிப்புகள் வீட்டுக்கு என்ன செய்யும், சேரும், அதுகளையும் என்ன செஞ்சோம், அதனாலதான் எங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருந்தது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2வது காலகட்டம். இந்த நேரங்களில் தான் அந்த சுஃபாவாசிகள் தொழுகிற நேரத்தில் திடீர்னு கீழே விழுந்துருவாங்க.
தாங்க இயலாம ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சேன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நம்ம தின்ற காய்ந்த ஈச்சப்பழங்கள் வயிற்றையெல்லாம் எரிச்சிட்டு, தொடர்ந்து திண்டா வயிற்றையெல்லாம் எரிச்சிட்டு, தோலையெல்லாம் இந்த உடுப்பெல்லாம் எரிக்குது, ஏதாவது சாப்பாடுகள் இல்லையா அப்படின்றாங்க. அதாவது இறைச்சி எல்லாம் போட்டு ஒரு சாப்பாடு அப்படி தான் கேட்குறாங்க. வர கஷ்டம். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் வந்திக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் அஜிது லக்கும் லஹ்மன் ல அஷ்பஅதுக்கும் மின்ஹு, இறைச்சி எல்லாம் இருந்திருந்தா முதலாவது உங்களுக்கு தான் நான் தந்திருப்பேன், முதலாவது உங்களுக்கு தான் நான் தந்திருப்பேன். என்றாலும் அபிஷிரு, நன்மாராயம் சுபசோபனம், ஒரு காலம் வரும் ரோம பாரசீகம் உங்களுக்கு கீழ் வரும் என்றார்கள். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கொண்டிருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, இது இரண்டாவது நபியோடைய காலம் போன கஷ்டமான கால பகுதி மதீனாவில். மூன்றாவது என்னன்னு சொன்னால், யுத்தங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹ் யுத்தம் செய்ய போல முதலாவது இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் ஒதுங்கி போன பின்னாலும் குட்டிக்கனே வந்தாங்க. குனிறான் தானே, குனிய குட்டிக்கனே வந்தாங்க. ஒதுங்கி மதீனாவுக்கு போனாலா விடணுமே, உடல்ல அங்கேயும் விரட்டி வந்து யுத்தம் செய்யற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, வந்தார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் நடக்குது. அந்த பத்ர் யுத்தத்தில் எல்லாரையும் விடுதலை செய்தார்கள். அல்லாஹ் கண்டிச்சாத யுத்தம் என்றது உழைப்பை விட மேலான ஒரு உழைப்பு தான் அது. ஏன், அல்லாஹ்வுக்காக வேண்டி உசுரை முன்னுக்கு வச்சு என்ன செய்யறது, யுத்தம் செய்யறது, உயிரை முன்னுக்கு வச்சு யுத்தம் செய்யறது. உழைப்பை விட கீழே பாத்திரம் வெட்டி சண்டை பிடிச்சி தானே எடுக்கிறோம் அப்படி சொல்ல இயலாது. அப்படி சொல்லணும், அப்படி அது லேசானது தானே அப்படியே நினைச்சோம்னா, இப்போ இலங்கையில் கவர்மெண்ட்ல இராணுவத்துக்கு கூப்பிடுறான், நாங்களாம் போய் சேர்ந்துருவோமா, 30,000 கிடைக்கும், 30,000 40,000 ஊடெல்லாம் கிடைக்கும். ஒரு நாள் மாணவாப்பா நான் இங்கே 10,000-ஓட வாழ்ந்துருவோம், நீங்க தான் இருக்க பாப்பா, ஏன் போனால் கன்ஃபார்ம் இல்லை திருப்பி வாரது. அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் யுத்தம் என்றது. அப்ப இதுல பத்ர் யுத்தம் ரசூலுல்லாஹ் எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, விடுதலை செஞ்சிடறாங்க, எல்லாமே விடுதலை. ரெண்டாவது என்ன நடக்குது, உஹது யுத்தம். உஹது யுத்தத்தில முக்கியமா கவனிக்கணும், வெளியிருந்து வந்த யூதர்கள் மதீனாவில் நிறைய பேர் வாழ்ந்துருந்தாங்க. பனு கைனுகா, பனு குரைலா, பனு நதீர், இவங்க எல்லாம் யூத கோத்திரத்தினர்கள் மதீனாவுடைய எல்லைகள்ல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. விவசாய நிலங்கள் தானே, அதெல்லாம் தங்களுக்கு கீழே வச்சுக்கிண்டு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இவங்களோட ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணி தான் இங்க வந்தாங்க. உங்களுக்கு எது நடந்தாலும் நாங்க, எங்களுக்கு எது நடந்தாலும் நீங்க துணையாக இருக்கணும். ஆனா மோசமான மோசடி செய்வதிலே அதுக்கு போல வேற யாரும் இல்லை என்ற ஒரு கூட்டம் தான் இந்த யூத கூட்டம். ஒரு தடவை மன்னிச்சா சும்மா இருக்கணும் தானே, ஒன்றுக்கு பல தடவை செய்வான். இப்போ மன்னிச்சுக்கங்க சந்தர்ப்பம் கிடைச்சா அடிக்க தான் பார்ப்பான், அது அவங்களோட இயல்பு. இந்த யூத கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தம் வருது அல்லது உஹது யுத்தத்துக்கு போற வருது, அதுக்கு பின்னால என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், நபி அவர்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள். நபி அவர்களுக்கு எதிராக கொல்றதுக்கு சதி செய்யறாங்க. அதுல காப் இப்னு அஷ்ரஃப் என்றவர் மக்காவுக்கு போய் முஷ்ரிக்கீங்களோட ஒப்பந்தம் பண்றாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக. இங்க ஒரு ஒப்பந்தம், அங்க ஒரு ஒப்பந்தம், இப்படி அவங்களுடைய அநியாயங்கள் கூடிக்கொண்டே வருது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க பனு நுதைருக்கு. போய் பனு நுதைர் அங்க ஒரு ஹைபர்ல தான் 2 பேர் நிற்கிறாங்க, பனு நதீர் நிற்கிறாங்க, அதே போல பனு குரைலாவும் நிற்கிறாங்க. 2 பேர் ரசூலுல்லாஹ் 2 பேரும் வெளியேற்றுறாங்க. வெளியேற்றுற நேரத்தில் பனு குரைலாவோடு சமாதானம் செஞ்சுக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹைபர் லைவ்ல பனு குரைலாவோடு சமாதானம் செஞ்சுட்டாங்க. பனு நதீரோட சமாதானம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை, அவங்களை வெளியேற்றினாங்க, அவர்களை வெளியேற்றினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பனு நதீர் வெளியே போகுது, பனு குரைலாவோட ஒப்பந்தம் நடக்குது. நீங்க என்னது எதிராக வரக்கூடாது, மன்னிச்சாச்சு உங்களுக்கு, திருப்பி எதிராக வரக்கூடாது. அதே நேரத்தில் எங்களோட இந்த அளவுல நடந்து கொள்ளணும், எங்களுக்கு இவ்வளவு நீங்க என்ன செய்யணும், விவசாயத்துல பங்கு தரணும். ரசூலுல்லாஹ் சட்டம் போடுறாங்க, ஒப்பந்தம், விவசாயத்துல இவ்வளவு பங்கு தரணும், உங்களுக்கு பாதுகாப்பா நாங்க இருந்தால் இதுக்கு பிறகு என்னது இந்த மாதிரி நடந்து கொள்ளணும் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் பண்ணி, அதே நேரத்தில் நாங்க விரும்பின காலம் வரைக்கும் தான் உங்களை இங்க வைப்போம், இதுக்கு பிறகு அதான் ஒப்பந்தம். வெளியேத்தாம இருக்கிறேன், அதான் நிபந்தனை, ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால் உள்ள ஃபதக் என்ற இடத்துல உள்ளவங்களும் வந்து இந்த ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டாங்க. ஆனா பனு நதீர் வெளியே போயிட்டாங்க, அநியாயம் செஞ்சாங்க, அவ்வளவு அநியாயம். அது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னா சூரத்துல் ஹஷ்ர்ல அழகான முறையில் சொல்லி காட்டுறான் இந்த வெளியேற்றத்தை பற்றி. இங்க சூரத்துல் ஹஷ்ர்ல இதை பார்க்கலாம், அதாவது ஆரம்ப தொடக்கமே சொல்லி காட்டுற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி முழுமையாகவே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்தது என்னன்னு சொன்னால், பனு நதீருடைய இந்த வெளியேற்றம், அதுக்கு பின்னால என்ன நடக்குன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் ஒரு யுத்தம் நடக்குது. ரசூலுல்லாஹ் பனு நதீரோட வெளியேற்றி பனு குரைலாவோட சமாதானம் செஞ்ச பின்னால் ஒரு யுத்தம் நடக்குது. அது என்ன தெரியுமா, அஹ்ஸாப். அஹ்ஸாப்னா அத்தனை முஷ்ரிக்கீன்களும், அரபி தீபத்தில் அத்தனை முஷ்ரிக்கீன்களும் ஒன்று சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கிற யுத்தம். அதுதான் அந்த அகல் வெட்டுறாங்க, அந்த அகல் எல்லாம் வெட்டி ரசூலுல்லாஹ் நீ பண்றாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம். இதெல்லாம் தூக்கின யாரு தெரியுமா, பனு குரைலா. அவ்வளோ ஒப்பந்தத்துக்கு போறவும் 4ஆம் வருஷம் 5ஆம் வருஷம் இதோட முடிச்சிருவோம் சொல்லி
எல்லாரையும் தூண்டி அவர்களை ஒத்துமைப்படுத்திட்டு இவங்க இங்கேக்குள்ள போக மாட்டாங்களே, பனு குறைலாகி தானே போக மாட்டாங்க, இதுக்குள்ளதான் இருப்பாங்க. அத்தனை பேரையும் சூழ்ச்சி செய்ய வச்ச யார்? இவங்க தான். யுத்தமெல்லாம் முடியுது, அவ்வளவு பெரிய கஷ்டமெல்லாம் பட்டு அந்த யுத்தம் முடியுது. ரசூலுல்லாஹ் மதீனா பள்ளிக்கு வந்து சகோதரதிலாம் காயப்பட்டிக்கிறான், அவரை வச்சுட்டு ரசூலுல்லாஹ் அதாவது தலையெல்லாம் கழுவி சுத்தமாகி கொண்டிருக்கோல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரான். முகமதே உங்களோட ஆயுதங்களை வச்சுட்டீங்களான்னு கேட்குறான். அப்போ சொல்றான், நீங்க வைத்தாலும் நானும் மலக்குமார்களையும் வைக்கவில்லை, நாங்க பனு குறைலாக்கு போறோம்னா. ஏன் இதுக்கு புற வைக்கலாமா? அவங்கள 2ஆம் முறையும் தானே செஞ்சாங்க, இதுக்கு புற வைக்க நாங்க பனு குறைலாக்கு போறோம்னு சொன்னாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குறைலால இருக்கிற அத்தனை பேரையும் வெளியேற்றினாங்க. 2ஆம் முறை ஹைபர்ல இருந்து வெளியேற்றாங்க. பனு நதீரை வெளியேற்றி அதுக்கு பின்னால பனு குறைலா கடைசியா வெளியேற்றாங்க. கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வராங்க, கொஞ்சம் பேர் இஸ்லாத்துக்கு வராங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், இந்த யுத்த நடவடிக்கை, வெளியேற்றங்கள், இந்த ரெண்டும் உலக அளவில் மிகப்பெரிய வருமானம் உள்ள விஷயங்கள். அமெரிக்கா யுத்தம் செய்யறாண்டா ஆயுதம் விற்கிற காரணமாയിരിக்கும், அந்த நாட்டில் உள்ள விஷயங்களை எடுக்கிறது காரணமாയിരിக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அப்படியெல்லாம் யுத்தம் செய்யல. இஸ்லாத்துக்கு முரணாக வந்து துரோகம் செய்யற நேரத்தில் அதை போய் பிடிச்சாங்களே ஒழியே இடத்துக்காக ஆசைப்பட்டனா ரசூலுல்லாஹ் செய்யல. அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு துரோகமா வந்த பின்னால வச்சுக்கிட்டு இருக்கவும் இயலாது, அந்த விவசாயத்தை சும்மா விடவும் இயலாது. அல்லாஹ் இப்படி சட்டம் வைத்திருந்தான்னு சொன்னால், யுத்தம் நடந்தால் யுத்தத்தில் அவங்க போட்டு ஓடுவாங்க, கைது செய்யப்படுவாங்க. இந்த பொருளாதாரம் எல்லாம் இருக்குதானே, இதை பிரிப்பதற்கு முன்னால், இந்த சொத்துக்கள் எல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னால கைதிகளை, சிறையில் இடப்பட வேண்டிய அந்த கைதிகள் அடிமையா அண்டை கொடுக்கப்படுவாங்க, இண்டை சிறையில் இடப்படுவாங்க. அந்த கைதிகளை எல்லாம் பிரிப்பதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உரிமை வழங்கியதான் சஃபி என்று. என்ன சஃபி தெரியுமா? அந்த கனிமத்து சொத்துல இருந்து ரசூலுல்லாஹ்களுக்கு என்று ஒன்றை செலக்ட் பண்ணிக்கலாம். இவ்வளவு வாள், இவ்வளவு ஆயுதம், இந்த அடிமை அப்படின்னு ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செய்யலாம், செலக்ட் பண்றதுக்கு அல்லாஹ் உரிமை கொடுத்தான். இது ஒன்று ரசூலுல்லாஹ்களுக்கு கிடைச்ச உரிமையில உண்டு. அதுக்கு பின்னால அந்த அத்தனை கனிமத்து 5ஆ பிரிக்கப்படணும், ஹுமுஸ் 5ஆ பிரிக்கப்படணும். அந்த 5ல ஒரு பகுதி அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு என்ன தெரியுமா, அந்த 5ல் ஒன்றை எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சிடணும். கஷ்டப்படுறவங்க, அனாதைகள், வறுமையில இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், அந்த கஷ்டத்தை நீக்க கொடுத்துட வேண்டும். அதுல அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒரு பங்கு அதுக்கு பின்னால இருக்கு. 5ல் 4 பகுதி யுத்தத்துல கலந்து கொண்டவங்களுக்கு. அதுல குதிரையில வந்தவங்க இருப்பாங்க, நடந்து வந்தவங்க இருப்பாங்க, முன் சப்ளை இருந்தவங்க இருப்பாங்க, கடை சப்ளை இருந்தவங்க இருப்பாங்க. யுத்தத்துல எந்த சப்ளைக்கிறவனுக்கு நல்ல சான்ஸ் தெரியுமா? முன் சப்ளை இருந்த பார்ட்டிக்கு தான் எல்லா வகையிலையும் பாதிப்பு. ஓடுறாலும் முதலாம் மாற்ற யாரு? அவங்க தான். ஃபைட்டனாலும் அவங்க தான் முதலாம் மாற்று. கடைசி வரை நிற்கிறவருக்கு எல்லா வகையிலையும் நன்மை தான். திரும்பின அந்த பக்கம் தான் முதலா ஓடணும், அவர் தான் கடைசி நிற்பார், போயிடுவார், அவர் தான் முதலா ஓடுவார். பாதிப்பும் இல்லை, இதுவும் இல்லை. அதனால யுத்தம் வெற்றி பெற்ற அவருக்கு பங்கு குறைவு, முன்வரையில் இருக்கிறவங்களுக்கு பங்கு கூட. அப்படித்தான் இஸ்லாம் வச்சிருக்கு. ரெஜிமெண்ட், இந்த ஆபரேஷன் சப்ஜெக்ட் எல்லாம் இஸ்லாம் அழகா செஞ்சு வச்சிருக்கு. இராணுவ விஷயத்துல அழகா இஸ்லாம் அதை சொல்லித்தான் வச்சிருக்கு. அதனால தான் அதெல்லாம் எடுக்கணும்ன்றான் குர்ஆன்ல இருந்து. இது என்ன மதம், இது இஸ்லாமி ஜிஹாத் எல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சுக்க, இராணுவத்துறை சிஸ்டம் எல்லாம் சொல்லி வச்சுக்கன்னு சொல்லி. அப்ப இது ஒரு பகுதி. அப்ப நல்லா வழங்க 5ல் ஒரு பகுதி மற்ற நாளும் அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டவங்களுக்கு. அடுத்த இன்னொரு செக்ஷன் என்னன்னு சொன்னால், எதெல்லாம் முஸ்லிம்கள் யுத்தம் செய்யவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இந்த நடந்ததோ அவைகள் அத்தனையும் மொத்தமாக ரசூலுல்லாஹ்களுக்கு சொந்தம். இப்போ உதாரணமா ஹைபர்ல பனு நதீர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அதாவது இந்த பனு நதீர்ல நடந்த செய்தி அல்லாஹ் சொல்றான், மா அஃபா அல்லாஹு அலா ரசூலிஹி மின்ஹும், அவர்களில் அல்லாஹு தஆலா தூதருக்கு கொடுத்தது இருக்கிறதே, ஃபமா அவுஜஃப்தும் அலைஹி மின் கைலின் வலா ரிகாபின், நீங்க எந்த குதிரையும் அதற்காக என்ன செய்யல, ஓட்டி யுத்தம் செய்யல, அதுக்காக நீங்க வாகனங்கள்ல ஏறவும் இல்லை. அப்படித்தானே? யுத்தம் நடக்கல, வாள்வெட்டு நடக்கல, யுத்தம் நடக்கல, உயிர் போகல, பாதிக்கப்படல, வெளியேற்ற மட்டும்தான். அதனால உங்களோட எந்த முயற்சியும் அதுல இல்லை. இந்த மார்க்கத்துடைய கொள்கை மட்டும்தான் இருக்குது அவங்க வெளியேறதுக்கு. அதனால அது முழுமையாக யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ் அவருடைய தூதருக்கு தான் செய்யும், அது சொந்தமாகும். அப்ப பனு நதீர் என்கின்ற அந்த பிரதேச பனு நதீருக்கு புவைரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய தோட்டம் இருந்துச்சு. அது அப்படியே ரசூலுல்லாஹ் கைக்கு வருது. அது அப்படியே ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் தஆலா சொந்தமாக்குகிறான். கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக்கின ஒரு பகுதி வேறவா இருக்குது. இது ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் தஆலா சொந்தமாக்குகிறான். இது குர்ஆன்ல வலாக்கின் அல்லாஹ் யுஸல்லிது ருசுலஹு அலா மையஷா, தன் தூதர்களை தான் நாடியவற்றின் மீது அல்லாஹ் என்ன செய்கிறான், சாட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பனு நதீருடைய புவைரா என்ற ஈத்தமல தோட்டம் சொந்தமாகுது.
அடுத்ததாக ஹைபர்ல இருந்து வெளியாக்கினாங்களே, இந்த ஹைபர்ல உள்ள பகுதி சொந்தமாகுது. அதே போல ஃபதக் என்ற ஒரு பகுதி ரசூலுல்லாஹ்களுக்கு சொந்தமாக வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாக வருகிறது. இதற்கு பின்னால் சகோதரர்களே, இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தமாகின பின்னால நீங்க பார்க்கலாம், அதாவது இந்த முழுமையா சொந்தமாகிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் 3வது கட்டம் இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன்? அந்த கஷ்டங்கள், அந்த வறுமை, அவைகள் எல்லாம் அல்லாஹ் தந்த தீனால என்ன செய்யறான், அந்த இடங்களுக்கு கொண்டு போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்டி அந்த தோட்டங்கள் நபியர்களுக்கு மொத்தமாக சொந்தமாகுது. அன்புள்ள சகோதரர்களே, அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொத்துக்களில் இருந்து தனக்குரிய தானே தண்ட பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, அலிக்கு கொடுக்குறாங்க, சுபைர் இப்னு அவ்வாமுக்கு கொடுக்குறாங்க, உம்மு ஐமனுக்கு கொடுக்குறாங்க, ஸைது கொடுக்குறாங்க. அதிலிருந்து மக்களையே கவனிக்கிறாங்க. தன்னை மட்டுமல்ல, மக்களையே ரசூலா கவனிச்சாங்க, ஏழைகளுக்கு செலவழிச்சாங்க. அதுல அப்படித்தான் ரசூலா செலவழிச்சு வந்தார். தண்ட சொத்து அல்லாஹ் தனக்குன்னு தான் சொல்றான், முழுமையா அவருக்கு எடுக்கலாம். மக்களுக்கு ரசூலா நிறைய செலவழித்து வந்தார்கள், நிறைய கொடுத்து வந்தார்கள் ரசூலாங்க. அதனால் அதுக்கு பின்னால்தான் அந்த 3வது கட்டத்தில் ரசூலாங்க சொல்றாங்க, யாராவது சொத்துக்களை விட்டு சென்றால், அதாவது மௌத்தாகிற முஸ்லிம்கள் சொத்துக்களை விட்டு சென்றால் அது அவர்களுடைய வாரிசுக்கு, கடனை விட்டு சென்றால் அது எங்களுக்கு பொறுப்பு. நாங்கள் சொல்ல நாங்கள் கொடுக்குறோம், நாங்க கொடுக்குறோம். இது எப்ப சொன்னது? 3வது கட்டத்தில். ஃபர்ஸ்ட்டுக்கு தொழிக்க மாட்டேன்னாங்க, 3வது கட்டத்தில் என்ன சொல்றாங்க, நாங்க பொறுப்புன்றாங்க. இன்றைக்கு கவர்மெண்ட் நம்ம தலையில வைக்குது கடன் நிலத்தையும், நீங்க தான் பொறுப்பு என்று சொல்லி. ஏண்ட கடனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொத்தை விட்டு போனா உங்களோட குடும்பத்துக்கு, கடனை விட்டு போனா நாங்க பொறுப்பு. நாங்க ரசூலுல்லாஹ் அவ்வளவுக்கு என்ன செய்து வருமானம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வர ஆரம்பிக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இப்படி நபியர்கள் கொடுத்தார்கள், செலவழித்தார்கள், அன்பளிப்பு கொடுத்தார்கள் என்று நிறைய நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் நபியர்களுக்கு வறுமையா தான் இருந்துச்சு. ஏன் வறுமையாக இருந்தேன்டா, 9 மனைவிமார்கள், சமுதாயத்தை வேற பார்க்கணும், இன்னும் உள்ள கஷ்டங்களாலையும் நபியர்களுக்கு அந்த பூரணமின்மை இருந்தது. அதனால தான் மௌத்தாகிற நேரத்தில் ஒரு கேடயத்தை கொண்டு போய் அடமானம் வச்சு போட்டு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் எடுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வருமானம் இருந்தது, அதால அடைப்பேன் நம்பிக்கையில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, வைத்திருந்தார்கள். ஆனா அதை எடுக்காம ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. இப்ப பாருங்க சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செலவழித்தார்கள் இந்த 3வது கட்டத்தில் ஹதீஸ் வருது புகாரியில 5357வது இலக்கம். அந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹ் செலவுகள் எப்படி போச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்ன நபிய கான யபீஉ நஹல பனி நலீர் வ யஹ்பிசு லி அஹ்லிஹி கூத சனதிஹிம். பனு நலீருடைய அந்த புவைரா என்ற தோட்டம் யாருக்கு சொந்தம்? ரசூலுல்லாஹ்களுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கடா, அந்த ஈத்தம்பழங்கள் இருக்கு தானே தோட்டத்தில் கிடைக்கிற அறுவடை, அதை விற்பார்கள். விற்று வரக்கூடிய அந்த இதுல இருந்து, பணத்துல இருந்து வீட்டுக்குரிய 1 வருஷத்துக்கான ஏற்பாடை செய்வார்கள். இது புகாரில் வர செய்தி. 1 வருடத்திற்கான தானிய ஏற்பாடு, 1 வருடத்திற்கான தானியத்துக்கான ஏற்பாடை செய்வார்கள். இப்ப நீங்க யோசிக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தா நான் இந்நாளை விடிய முந்தி என்ன செஞ்சிருவேன், எல்லாவற்றையும் செலவழிச்சிருவேன், கடனுக்காக வைக்கிற தீனாரை தவிர. இதுக்கும் அதுக்கு முரண்பாடு இல்லை, 2ஆ பிரிக்கணும். ஒன்று, நான் என்னோடு மட்டும் வாழுகின்ற வாழ்க்கை, என்னோடு மட்டும் வாழுகின்ற வாழ்க்கை, எனக்காக வாழுகின்ற வாழ்க்கை. இதுல ரசூலாங்க 1 தீனார் என்ன செய்ய மாட்டாங்க, தனக்காக வேண்டி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனா அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம பிறந்து வளர்கிற நேரத்துல மனைவி என்று ஏற்படுத்துவான், புள்ளை என்று ஏற்படுத்துவான். நான் 1 தீனார் நாளைக்கு வைக்க மாட்டேன், வீட்டுல உள்ளவங்களை பஞ்சத்துல போடணுமா, இயலாது. அது பாவமும் தான் இஸ்லாத்துல. ரசூலுல்லாஹ் ஒரு நாள் அப்படி சொல்ல மாட்டாங்க. தண்ட செக்ஷனுக்கு ரசூலுல்லாஹ் எதையும் தேவைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஜொலி கொண்டாடுறதுக்கு, மகிழ்ச்சி அளிக்கிறதுக்கு, வாகனத்துக்கு சேமிக்க மாட்டாங்க. குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, 1 வருஷத்துக்குரிய ஏற்பாடை செய்தார்கள் என்று புகாரில் வருது. இந்த டைமுகள்ல ஒரு ஆள் வீட்டுக்கு வாராரு கேட்டு, நான் 1 வருஷத்துக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன், இதை கொடுத்தா பிரச்சனை ஆயிருமே ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, சும்மா வைக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. கொடுத்தா 1 வருஷத்துக்கு ஏற்பாட்டில் 3-4 மாசம் காணாம போயிருமா இல்லையா? காணாம போனா இப்ப கடனாக வேண்டி வரும், அவருக்கு உள்ளது அதுதானே, கடனாக வேண்டி வரும். ஏழை ஒரு யூதன்ட்ட போய் கேடத்தை வைக்கிறது, கவசத்தை வைக்கிறது, பணத்தை எடுக்கிறது, ஏன் அடுத்த வருஷத்திலே கொடுக்கலாமே என்ற நம்பிக்கையில மீட்ட முந்தி மௌத்தாயிட்டான். மீட்ட முந்தி நபியவர்கள் மரணித்து விட்டார்கள். அப்ப இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான செய்தி. நபியவர்கள் பனு நதீருடைய கோத்திரத்துடைய ஈத்தம்பழங்களை விற்று 1 வருடத்திற்கான வருமானத்தை, செலவை தனக்கு வைத்துக் கொண்டார்கள் என்கின்ற செய்தி, கோதுமை வைத்துக் கொண்டார்கள் என்ற செய்தி மிக முக்கியமான செய்தி. இதுல ரசூலுல்லாஹ் என்ன வச்சிருப்பாங்க என்று சொன்னா, பணத்தை எல்லாம் சேர்த்து அடுக்கி கட்டி வச்சிருந்தது இல்ல,
தாண்ட வீட்டுக்குரிய சாப்பாடு ஏற்பாடுகள் ரசூலுல்லாஹ் செய்கிறவங்களா இருந்தாங்க. எப்படி விளங்குதுன்னா, புகாரில பார்க்கிற நபி அவர்கள் மரணித்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, வமா ஃபி பைத்தி மின் ஷைஇன், என்ற வீட்டில் எதுவுமே இருக்கவில்லை. யஅகுலு து கபிதின், ஒரு ஈரல் உள்ள ஒருத்தன் சாப்பிட்ற ஒன்றுமே இருக்கல. அப்படின்னா எறும்பாய்க்கலாம், எதா இருக்கலாம், சாப்பிட்ற ஒன்றுமே இருக்கவில்லை. இல்லா ஷத்ர ஷஈரின் ஃபீ ரஃபின், ஒரு தட்டில் கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு. அப்புறம் ரசூலுல்லாஹ் அதைத்தான் என்ன செய்வாங்க, சேர்த்து வைப்பார்கள். அது எல்லாருக்கும் கொடுத்ததுல இவருக்கு இருந்துச்சு. ஒரு வருஷத்தை 9 மனைவிமாருக்கு கொடுக்கணுமே பிரிச்சு, அத்தனை பேருக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்திருந்தார்கள். தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுத்தார்கள். அதுல கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. நபி அவர்கள் மரணித்த பின்னால் அதுல இருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். நிறைய பேருக்கு இப்போ ஒரு 2 கிலோ அரிசி வச்ச மாதிரி நனவு வந்தா, நீங்க ஒரு 4 நாளைக்கு ஆக்கிட்டா உங்களுக்கு சந்தேகம் வரும். 2 கிலோ அரிசி தானே இவ்வளவு வருது, குடும்ப குடிக்கல சந்தேகம் வரும் தானே. குடிச்சிட்டு போல என்ன தொடர்ந்து வந்துட்டே இருக்குதுண்டு ஆயிஷா அவங்க பாக்குறாங்க, நான் கூட வந்துட்டே இருக்குது. நான் நிறுத்தி பார்த்தேன், கொஞ்ச நாள்ல முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. நிறுத்த உடனேயே கொஞ்ச நாள்ல முடிந்து விட்டது. அதை என்ன சொல்லுதுன்னா, அந்த இஸ்லாம் சில டைம்ல அல்லாஹ்வுடைய உதவி பரக்கத்துகளால இருக்கும், நம்மளுக்கு கூட வந்துட்டு இருக்கும். நம்ம அதை நிறுத்தி பார்த்தா இப்ப அளவு கண்டுபிடிச்சாச்சிருக்கீங்க தானே, சரியா முடிஞ்சிடும், சரியான செஞ்சிடும், முடிந்து விடும். அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. அப்ப நபியோட வீட்டில் அதான் மிஞ்சி இருந்தது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இது உண்டு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், கடைசி காலம் அப்படித்தான் ஓடியது. இது உங்களுக்கு அது விளங்கிக்கும். ஃபதக், பனு நதீர், அதே போல ஹைபரில் இருந்து வருடத்துக்கான செலவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். மௌத்தாகிற நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் மௌத்தாகிவிட்டால் இன்னா மாஷருல் அம்பியா, அதாவது மாஷருல் அம்பியா, நாங்க நபிமார்கள், லா நூரத், நாங்க எங்கட சொத்துக்கள் யாருக்கும் வராதத்தாக போகாது. யாருக்கும் வர, நம்ம சொல்லுவோமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கொள்ள அப்படி ஒன்றுமே இல்லாட்டி இதை சொல்லி அர்த்தம் இல்லை தானே. ரசூல் அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு வைங்களே, பனு நதீரும் இல்லை, பனு குடைலாவும் இல்லை, பதக்கும் இல்லை, நாங்க விட்டுட்டு போற எதுவும் யாருக்கும் சொந்தமாகாதன்னா, சொந்தமானதுக்கு ஒன்றும் விட்டுட்டு போகலன்னு கேட்டுருவாங்க, ஒன்றும் இல்லையே. அப்ப அப்படி யாருக்கும் சொல்லலாமே நினைக்கலாம். பெண்ணா பெரிய தோட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் மௌத்தாகினால் அது யாருக்கும் சொந்தம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு தான்றாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு தான், என் குடும்பத்துக்கு வராசத்தாக போகாது என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரிலே வருகிறது 6729, மனைவிக்கான செலவுகள் என்ன, லா யக்தஸிமு வரஸதி தீனாரன், எனது குடும்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, வாரிசுகள் அனைவரும் தீனார்களை பங்கு போடக்கூடாது, தீனார்களை பங்கு போடக்கூடாது. மா தரக்து பாதி, நான் அதாவது எதையெல்லாம் விட்டு செல்கிறேனோ, மா தரக்து பஅத நஃபகத்தி நிசாஇ வ முனதி ஆமிலி, என்ற மனைவிமார்களுடைய செலவுகளுக்கு போக, மனைவிமார்களுடைய செலவுகள் போக, அதே போல ஆமிலி ஹலீஃபாவுடைய செலவுகள் போக மற்ற அனைத்தும் தர்மமாகும் நாங்கள் ரசூலுல்லாஹ். விளங்கிட்டா உங்களுக்கு? மனைவிமாருடைய செலவுகள் போக, ஹலீஃபாவுடைய செலவு போக, மற்ற அனைத்தும் தர்மம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த 3 இட சொத்தும் யாருக்கு போய் சேரும்? கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். கவர்மெண்ட்டோட கடமை என்னன்னா, இவர்களுக்கு செலவு கொடுக்கிறது. யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலிக்கு செலவு கொடுக்கிறது. என்ன செலவு? சாப்பிட்றதுக்கு மட்டும், அவசிய உடைக்கு மட்டும், வேற எதுவும் இல்லைங்க. கொண்டாட்டம் அது இது அவசியமா அத்தியாவசியம் இருக்குதே, அது கொடுக்கணும். ஹலீஃபாவுக்கும் அந்த சொத்துலேருந்து என்ன செய்யலாம்? அவருடைய செலவு போறதுக்கு எடுக்கலாம். அது 2 போக மிஞ்சதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்கணும் நாங்கள் சொல்லலாம். அப்படித்தான் தொடர்ந்து அந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கணும். அந்த இடத்துடைய நிர்வாகம் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என் மனைவிக்குரிய செலவுகள், மனைவிமார்களுக்குரிய செலவுகள், அடுத்ததாக கவர்மெண்ட்டுடைய ஹலீஃபாவுடைய செலவு, இது போக மற்ற அனைத்தும் தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கணும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ற காலத்தில் யார் யாருக்கு கொடுத்தாங்களோ அதுவும் ஹலீஃபா கொடுப்பாரு. ரசூலுல்லாஹோட மனைவிக்கு செலவாயின மாதிரி ஹலீஃபா செலவழிப்பாரு. ரசூலுல்லாஹ் ஏழைகளுக்கு கொடுத்த மாதிரி ஹலீஃபா என்ன செய்வாரு? ஏழைகளுக்கு கொடுப்பாரு. எப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமாக சொன்னார்கள், சட்டமாக சொல்லிவிட்டு சென்றார்கள். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின உடனேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. யார்கிட்ட? அபூபக்கர் எல்லாம் எனக்கு என்ன செய்யணும், என் தந்தையோட சொத்து தேவை, தந்தையோட இதை சதகா தேவை என்று கேட்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லை, நபி அவர்கள் சொன்னாங்க, நான் மரணிச்ச பின்னால இது வராசத்தா போகாது. யாருக்கு இதா போகாது? இன்னமா யகுலு ஆலு முஹம்மத், முஹம்மதுடைய குடும்பம் சாப்பிட வேண்டியதெல்லாம் மின்ஹாதல் மால், இதிலிருந்து சாப்பிடணும். ஆனால் ஃபலா லஹும் அய்யஸீது அலல் மக்கள்,
இதுல சாப்பிட்றதை தவிர வேற எதுவும் கூட்டவும் அவர்களுக்கு அனுமதி இல்லை, வேற எதுவும் கூட்டவும் அனுமதி இல்லை. அதுதான், அதனாலதான் அத்தனை கவர்மெண்ட் சொந்தம் என்றதுனாலதான் ரசூல்லா மௌத்துக்கு போறோம், ஆயிஷா அவங்களோட வீடு என்ன செய்யுது, கொஞ்ச காலத்துக்கு போறோம் பள்ளிக்குள்ள வருது. நம்ம காணியை பிடிச்சா பிடிக்கும், பள்ளிக்குள்ள பிடிக்க மாட்டோம் தானே. ரசூல்லாவோட வீடு என்ன செய்யுது, ஆயிஷா வீடு பள்ளிக்குள்ள வரதுக்கு காரணம் என்ன, கவர்மெண்ட் மௌத்தாகி முடிஞ்சா அவங்க வாழ்றதுக்கு மட்டும் அவங்களோட கையில இருக்கும், செலவுக்கு மட்டும் இருக்கும், போக போக அப்படியே எல்லாம் போறதுதான். அப்படி என்ன செஞ்சிடும், அவங்க மௌத்தாயினாங்கன்னா அப்படியே கவர்மெண்ட் சொந்த மாதிரி, வேற யாருக்கும் போகாது. அப்ப இப்படி ஒரு சட்டம் போட்டா இன்றைக்கு உலகத்துல எத்தனை ஜனாதிபதி மிஞ்சுவான், மௌத்துக்கு பின்னால் அத்தனை சொத்தும் என்ன செய்யும் கவர்மெண்ட்டுக்கு போகணும்டா. அவ்வளோ கவர்மெண்ட் அப்படி பணக்காரனாங்க, அதுக்கு பிறகு நாட்டை பார்க்கணுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 இடத்தையும் அப்படி கொடுத்துட்டு போறாங்க. இதுக்காக வேண்டி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் அவங்களை பகைத்தார்கள் என்று வருது, கோபப்பட்டார்கள் என்று வருது. கோபப்பட்டதுக்கு அவங்க ஒரு விளக்கம் எழுதிக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சொத்தையும் அப்படி சொல்லல, எங்களுக்கு தந்த பங்கு எங்களுக்கு வரத்தான் வேணும், அது எங்கட கையில தான் இருக்கும்னு நினைச்சு சொல்லி